தேவனுடைய பிள்ளைகளை நம்பிக்கை இல்லாமல் போயிடாதீங்க. நம்புங்க. மனுஷனை நம்பாதீங்க. சொந்தக்காரங்களை நம்பாதீங்க. மனுஷனா சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மனுஷன்தான். புரியுதா உங்களுக்கு? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை யாரையும் நம்பாதீங்க. கர்த்தர் ஒருவரை நம்புங்க. இப்போ சொல்லும்போதே ஆமாம் பார்த்தீங்களா, உன்னை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாரு பிரதர் அப்படின்னு ஒய்ஃபை பார்த்து சொல்லாத, புருஷனை பார்த்து சொல்லாத, மனைவி பார்த்து சொல்லாத. அது வேற. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். பொதுவாக மனுஷனை சார்ந்து இருக்கக்கூடாது, கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அப்படி நீங்கள் பழகணும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இப்போ நான் பேசுகிற போதனைகள்லாம் ஒரு கடினமான போதனைகள் தான். ஆனால் கடின பாதை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை எளிதில் கடப்பீர்கள். ஆனால் உனக்கு அது தரார், இதை தரார், உனக்கு நல்லதே நடக்கும், நல்லதே பேசு அப்படின்னா அவன் வீட்டில் ஒரு கஷ்டம் வரும்போது அவன் திணறிடுவான். புரியுதா உங்களுக்கு? அதனால் இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதாவது நான் நம்புகிறது கர்த்தராலே வரும்.